सहेति मत्वा प्रभवं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेमं मया प्रमादात् प्रणयेन वाति यच्चावहासात् असत्कृतोऽपि विहारशय्यासन भोजनेषु एकोदवाक्यच्युतः समक्षं दक्षामये स्वामहमप्रमेयम् सखेति मत्वा प्रभवं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेमं मया प्रसादात् प्रणयेन वाति यच्चापहासात्वमसत्कृतोऽपि विहारशय्यासन भोजनेषु एकोदवाक्यच्युतः दक्षामये स्वामहमप्रमेयम् தவ ஈர்ஷம் மகிமானம் அஜானதா உன்னையே இப்படிப்பட்டதான மகிமையை அறியாதவனாக எப்படிப்பட்ட மகிமை தவ அனந்த வீரியத்துவ அமித பராக்கிரமத்துவ அமித விக்ரமத்துவ சர்வாந்தராத்மத்துவ பிரசுத்வாதிதா யோ மகிமா. இந்த மகிமாங்கிறது மகிமாங்கிறது புரிஞ்சு இருக்கும். சாதாரண ஆகாரமா தூங்கி வரும். நீ மகிமானது சொல்லியனா சுற்றுத்வாதிகா யோ மகிமா. அது இந்த மகிமானது இவனுக்கு முக்கியம், பாதை இவனுக்கு முக்கியம். இது புள்ளிங்க மகிமா சட்டம். அனந்த வீரியத்துவம் இதுல அமித விக்ரமத்துவம் சர்வ அந்தராத்மத்துவம் சர்வ பிரசுத்வம் யாதொரு உன்னுடைய மகிமை அளப்பரியதான மகிமை உண்டோ தாமீபம் அஜானதா அந்த மகிமையை அறியாதவனான என்னாலே பிரமாதாது மோகாது பிரணயன இத பரிச்சயனவா. பிரமாதாது அப்படின்னாக்க பிரமாது மோகாது, பிரணயன சிர பரிச்சயம், அதாவது நெடுங்காலம் பரிச்சயப்பட்ட காரணத்தான். அதாவது இது ரெண்டும் மகிமை அறியாத ஒரு காரணம், இரண்டாவது பிரமாதமும் பிரணயமும் ஒரு காரணம். எரிக்கிற விக்கிராந்தம் விஸ்வாசாது பிரணயனவா வைத்தியத்தை சதிதற்கு நகரத்தின் அபராதியில் மகாராஜன் மகாராஜர் இளையபெருமானத்துல சாமனம் பண்ணிக்கும் போது எரிக்கிற விக்கிராந்தம் ஏதாவது நியம அதிக்கிரமணம் பண்ணியிருந்தோமா அபராதம் பண்ணியிருந்தோமாக அது விஸ்வாசாத்து பிரணயம். பகவானுடைய தைரியம் சமையல் விஸ்வாசத்தினாலேயும் அவனுக்கு ஒரு சிறபதியான சீர்த்தினாரையும் பண்ணியிருந்தேன் தவிர வேற எதனாலும் சொன்னதை செய்தார். என் நடிகாரர் செய்தாலும் நன்றே செய்தார் என்பது நன்றே செய்தாலும் திருவாரூர் வியாக்கியானம்னா இவர்கள் இந்த ஈஸ்வரர் இல்லை, சர்வாதம் இல்லை, தர்மாதர்மங்கள் இல்லை என்றோ இந்த அபராதம் பண்ணினார்கள். இவர்கள் நம்முடைய தைரியத்தை விசுவசித்து அபராதம் பண்ணினார்கள். அதனால இது இவர்களுடைய குற்றம் சற்குற்றம் நற்றம். அதனால பிரமாதாது சில பரிசெய்யனவா என்னென்ன அபராதம் வாக்கியமான அபராதத்தெல்லாம் சொல்றார். சகேதி சகேதினா மம வயசி இது மருத்துவா ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகே வை பிரசவம். பிரசவம்னா வினய அபேதம். உபேதம் சப்தத்துக்கு அதோடு கூடினதுன்னு அர்த்தம். அபேதம் அப்படின்னாக்க அதை விட்டு விலகினதுன்னு அர்த்தம். வினயாபேதம்னா ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி மோகனமிதம். ஆரம்பந்தார விஷயமான மங்கள ஸ்லோகத்தில் வேதாந்த கிரகத்துல நியாயாபேதம் ஸ்ருதி நியாயாபேதம் ஸ்ருதி நியாயம் இவைகள் இருக்கிறது. ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி மோகனமிதம் ஏனாபாசம் சமஹ சரி தேவி யாமுனி பரம் பிரம்மைவ அஜ்ஞம் பிரமபரிணதம் சர்க்கரம் பரமபாத்யாதீனம் இரண்டாவது மண்டலம்
அதுல இந்த சங்கர பாத்திர யாதவ மதங்கள் எல்லாம் சாதிக்கிறார். அவர்களை சுதி நியாயா வேதம், சுதி நியாயோ வேதம்னா சுதியோடு நியாயத்தோடையும் கூடினது, சுதி நியாய அபேதம்னா சுதியிலிருந்து நியாயத்திலிருந்து விலகினது. அதனால நீங்க வினய அபேதம்னா வினயமற்றதான், வினயத்திலிருந்து விலகினதால யாதொரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ ஏற்ற பரிதாசார்த்தம் சர்வதைவ சத்கார அல்ல அசற்கு பரிகாரத்தின் பொருட்டு எப்பொழுதுமே சத்காரத்துக்கு அருகனா இருக்கக்கூடிய நீ அசத்கிருதன, அசத்கிருதனாக சத்காரம் பண்ணப்படாதவனாக வராது. விகார கையா ஆசன போஜனேஷு சகஜமே சேவ ஏகாந்தேவா சமக்கம் வா அசத்கோதி. விகாரம் அப்படின்னாங்க லீலையாக போய்வர்கள், அவர் செய்யான செயலம் ஆசனம் போஜன நிலைகள்ல சகஜமேஷு அல்லது ஏகாந்தேவா சமக்கம்மா தன்மையிலேயோ இல்ல பிறர் முன்னாலேயோ என்னென்ன அசத்காரங்கள் பண்ணப்பட்டாயோ அவைகள் எல்லாம் சத்தமும் துவான் அப்பிரமேயம் அகம் சாமையே, அகம் சாமையே சர்வம் சாமையே அப்பிரமேயம், அப்பிரமேயம்னாக அறிவித்து அறிய முடியாதவனான உன்னிடத்திலே நான் இவர்களுக்கெல்லாம் சாமனம் பண்ணிக் கொள்வேன் அப்படின்னு இது 2 சோகம் உள்ளதான பாதிப்பு. அதுக்கு மேல சாமனம் பண்ணினால் நீ இப்போ என்னிடத்த உன்னை செடி கொண்டு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா நான் உன்னை மன்னிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ என்னை மன்னிக்க தகுதியானவன், நான் உன்னிடத்துல மன்னிப்பு பெற வேண்டியவன் காரணம். சரிங்க, கீழே தான் பண்ண அபராதம் மானசமாக வாசிகமாக காய்கமாக தான் பண்ண அபராதங்கள் சொல்லி அதுக்கு அபராத சாசனம் பண்ணார். எதுனாலும் மட்டும் அபராத சாசனம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் என்ன அபராதம் கவிழ்ந்துமா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. உபயோகிக்கணுமா கேட்பேன், கவிழ்க்கணும் அப்படின்னா கவிழ்க்கணுமா நீதிக்கிறேன் நான் எதிர்த்தாச்சு கேட்கிறது. சாதனத்துக்கு சேர்த்து அபராத சாமனம் பண்ணிக்கிறேனே நீ அதை அவசியம் கவிழ்த்தாக வேண்டும் சேர்த்து அவ்வளவு சம்பந்தம் குறைக்கணும். பீதாதி லோகசிய சராச்சரஸ்ய ஸ்வமஸ்ய பூஜ்யஸ்ய குரு ஜெரியானே நதஸ்வமோ அவ்யதிகஸ்ய அவ்யதிகா குடோன்யா லோகத்ரயேக்கு அப்பிரதம பிரபாதம் தஸ்மாது பிரணமே பிரதிதாயே தாயம் பிரதாதையே சுவாமக நீசமீட்சியம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்திஹு பிரிய பிரியாயார்பதி தேவசூரு. முதல்ல இந்த லோகத்துல இந்த ஜகத்து முழுவதுக்கும் பகவானோடு உள்ள சம்பந்தம், அடுத்தபடியா தன்னோடு விசேஷித்து பகவானுக்கு உள்ள சம்பந்தம். இந்த சாமானிய சம்பந்தத்தின் காரணமாகவும் இந்த சம்பந்த விசேஷத்தின் காரணமாகவும் நீ என்னை அவசியம் சந்திக்க வேண்டியவன். நீ நான் கண்ட அபராதத்தை அவசியம் சந்திக்க. அதுல முதல்ல பிதாதி லோகத்திய சராச்சரத்தை ஸ்வமஸ்ய பூஜ்யஸ்ய குரு ஜெரியான நோத்சவோ அஸ்தி அவ்யதிக குடோன்யா லோகத்ரயேசி அப்பிரதிமம் பிரபாத. சம்போதனை அப்பிரதிம பிரபாத, அப்பிரதிம பிரபாதன உனக்கு இணையில்லாததானே, இன்னொரு இணையில்லாததானே பிரபாவத்தை உடையவனே. அப்பிரதிமம்னா இதற்கோடு ஒன்று இல்லாத இன்னொருவருக்கு இல்லாததானே அசாதாரணமான ஒருவருக்கும் இல்லாததான பிரபாவத்தை உடையவனே. அப்பிரதிம பிரபாத அஸ்ய லோகஸ்ய சராசரஸ்ய லோகஸ்ய பிதா அஸ்தி. இந்த அஸ்ய சராசரஸ்ய லோகம் சரம் அப்படின்னா ஜங்கம், அகரம்னா ஸ்தானம், சரம்னாக அசைவு, அகரம்னா அசையாது. அசைவு பொருளாக அசையா பொருளாகிற தாமர ஜங்கமாத்திரமான இந்த ஜகத்துக்கு நீதான் பிதா. உள்ளத்தில்தான் பகவத்துக்கு தோன்றும்படியாக எல்லாருக்கும் பிறப்பிடமாக
எல்லா வஸ்துக்களுக்கும் பிறப்பை உற்பத்தியை உண்டு கொள்ளுவதாக பிதா. பிதாங்கிற சப்தத்துக்கு உற்பாதகா ஜனிதா. பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய சோமஸ்ய பூஜ்யஸ்ய குருஜ்யானி ஆகிய லோகத்தை குருச்ச குருன்னு அறியாத அறிவில்லை. நம்முடையதான அறியாமையாக இருளை போக்கி மனசுல ஞானங்களை சேர்த்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு. அறியாமை அறியாதாரத்து அறிவத்தை முன்னிலைவிட்டு அறியாம அதுக்கும் அது முன்னிருப்பார்கள். என்னை பெற்ற அத்தாயார் தந்தையார் அறியாதனை அறிவித்த அத்தாவின் செய்தவர்கள் அறியேன் அறியேனே. குருங்கிறவர் ரொம்ப சிம்பிளா சொன்னா குருங்கிறவர் கற்றுக் கொடுக்கிறவர் ஞானத்தை. ஆச்சாரியர்கள் ஞானத்தை உண்டு கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த ஞான பிரகாரம் ஆச்சரிக்கவும் இருக்கிறது. அதனால ஆச்சாரியர்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா ஆச்சாரியன் வெறும் ஞானம் இல்லாமல் அனுஷ்டானத்தையும் கொண்டு பண்றார். குருங்கிறவர் ஞான பிரதானம் பண்றவர் குரு. ஆச்சாரியன் குருமாவன். ஆனால் குரு வந்து ஆச்சாரியா அஜானத்தை பற்றி ஞான பிரதானம் பண்றவர் குரு அர்த்தம். ஆச்சாரியான சப்தத்துக்கு ஆதினோதி சாஸ்திராதான ஆச்சாரிய சாப்பை வச்சு. அதனால ஆச்சாரிய நம்ம குரு பரம்பரா அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரா குரு பரம்பரா சொல்லணும். குரு பரம்பரை குருஜியா சத்குருஜியா அது சொல்ல குரு ஆச்சாரியன் தான். ஆச்சாரிய குரு சப்தத்தால் சொல்லலாம். ஆனா குரு ஆச்சாரிய சப்தத்தால் சொல்லணும். நமக்கு எந்த ஒரு வித்தியை கல்வித்திருந்தாலும் அந்த வித்தியை செலுத்தணும். ஆச்சாரியன் என்பவர் அந்த குருவுக்கு மேல் இவரை இவருக்கு சர்வத்தை அனுசரித்து வைப்பதற்காக அது ஆச்சாரியன் இல்லை. அது வந்து லோக சங்கம். ஒருத்தர் அனுப்பிக்கிற சாதனம் அனுப்பிக்கிறேன் அது லோக சங்கம். அவன் ஆச்சாரியன் அனுப்பிச்சு நாமெல்லாம் கூட ஐயா சுவாமி பண்றாரோ அது மாதிரி ஆலோசிக்கிறோம். ஆனா ஐயா சுவாமி ஆச்சாரியன் ஐயா சுவாமி அனுப்பிச்சு. ஆனா நாமும் அவரை பார்த்து அவர் அனுப்பிக்கிற பிரமாணமாக கொண்டு அனுப்பிக்கிறோம். அதனால அது லோக சங்கம். அனுப்பிச்சு காட்டுறது லோக சங்கம். அனுப்பிக்கிறது குருவுக்கு ஆச்சாரியனுக்கு வித்தியாசம். இது நான் குரு ஆனவன் தான் ஆச்சாரியன். அதுதான் குருவுக்கு ஆச்சாரியனுக்கு வித்தியாசம். நம்ம ஞானத்தை பூர்வா கொடுத்து குரு ஞானம் மட்டும் இல்லாம அனுஷ்டானத்தையும் சேர்த்து வித்து அதை ஜெயிக்கிறதுக்காக ஆச்சாரம். குரு குரு பிரகாஷ் அங்கெல்லாம் குருவுக்கு சொல்றது ஆச்சாரியம். குருவுக்கு சப்தத்துக்கு ஆச்சாரியம் தான் சொல்ல முடியும். ஆனா ஆச்சாரிய சப்தத்துக்கு குரு ரத்னம். ஆனா அது குருவுக்கு சேர்த்தம் தான். அது என்ன பண்ணா ரெண்டு குருவும் ஆச்சாரம் வித்தியாசம் கேட்கலாம். சொன்ன ரெண்டு பேருக்கும் ஒரு பெருசி ஒரு சின்ன பேருக்கு சொன்ன விஷயம் இல்லை. இல்ல குருங்கிறதுக்கும் ஆச்சாரியங்கிறதுக்கும் உள்ளதான வித்தியாசம். குரு ஞானப்பிரதா ஆச்சாரியன் அனுஷ்டானப்பிரதா. ஞானம் அனுஷ்டானம்.
லோகசிய கராகரசிய பிதா ஆசிய லோகசிய குரு. இந்த லோகத்திலே பகவான் குரு. ஏன்னா பகவான் ஞான பிரதானம் பண்ணவன் பகவான் தான் பிரதானம். அதனாலதான் பகவான் பிரதம ஆச்சாரியன்னு சொல்றோம். அவன் தான் பிரதம குரு, அவன் தான் பிரதம ஆச்சாரியன். அவன் மற்றவர்கள் தந்தங்க சேர்ந்தவர்களுக்கு குரு ஆச்சாரியன். பகவான் ஜெகத்து முழுவதுக்கும் குரு. ஆசிய லோகத்தை குருச்சார் பிதாவா. இதை சகல பதார்த்தங்களையும் உற்பத்திக்கு ஹேதுவாக உண்டாக்கினவனாகவும் அவைகளுக்கு ஞான பிரதானம் பண்ணாத 2 காரியத்தை செய்த காரணத்தாலே சோமசிய சராசரசிய லோகத்திய கரியான் பூஜ்யதமா. கரியான்னு என்னோம் எல்லாரும் காட்டும் அறப்பெரியவனாகவும் அந்த காரணத்தாலே எல்லாரையும் பூஜிக்கத்தக்க எல்லாராலும் பூஜிக்கத்தக்கவனாக இருக்கிறார். குரு அப்படின்னா கரியான். கரியான குரு பூஜ்யதமா. நீதான் பூஜிக்கப்பட வேண்டியவர்களுக்குள்ளே முதன்மையான பூஜ்யதம். பிதாசி லோகசிய தராசரசிய சோமசிய லோகசிய குரு கரியா பூஜ்யஸ்தே நோத்சவம் அதி அபியதிகா குதோன்யः நோத்சவः அதி அபியதிகா குதோன்யः நோத்சவः உனக்கு சமமானவன். வீரியத்திலேயோ பராக்கிரமத்திலேயோ சர்வ அந்தராத்மத்திலேயோ சர்வ சத்ருத்திலேயோ பரம உபகார கட்டுவத்திலேயோ உனக்கு சமமானவன் இன்னொரு ஏவனாச்சின்னு சொன்னா அபியதிகா குதா. உன்னை காட்ட வேறொருவன் உன்னை காட்ட அபியதிகனான உனக்கு சமமானவனே கிடையாதுன்னு சொன்னா உன்னை காட்ட அதிக தரமானவன் வேறு உண்டு. ஆகினால லோகத்திலேயே சத்தப்பமாக காரணம் போன்றதானே பராக்கிரமம் போன்ற குணங்களாலே லோகத்திலேயும் உனக்கு சமமானவன் யாரும் கிடையாதுன்னு சொன்னால் உன்னை காட்டும் அதிகமானவன் எப்படி இருந்தாவன் புதோ அபியதிக்காக. அதனால உனக்கு சமமானவனோ உன்னை காட்ட உயர்ந்தவனோ லோகத்திலேயும் யாரும் இல்லை. ஏன் பரப்பத்தினாலும் காலனியாதி சௌகரிய குணங்கள்னாலும் உனக்கு சமமானவனோ உன்னை காட்டு சேஷனாகவனோ மூலகத்திலே மூணு லோகத்தையே நாங்கள் சர்வேஷ் லோகேஷன். இந்த லோகத்திலேங்கிறதுக்கு 3 லோகம் பிரச்சனை சர்வலோகங்கள். பாக்கியத்துல வியாக்கியானம் பண்ற அப்பிரதிம பிரபாவ அப்பிரதிம பிரபாவ நீங்க சொல்லி வியாக்கியானம் பண்ற அப்பிரதிம பிரபாவ இது பதமுக்கம். அப்பிரதிம அப்படின்னாக்க லோகத்துல இன்னொருவர் உனக்கு சமமாகாதபடி மேல சமகாங்கிறது வித்தியாசம் வருது. அதனால அப்பிரதிம பிரபாவ அப்படின்னா வேறொருவருக்கு இல்லாததான பிரபாவத்தை சக்தியாதி பிரபாவங்களை உடையவனே சம்போதம். பிதாசி லோகத்திய சராசரஸ்ய ஆகிய சர்வசிய சராசரஸ்ய லோகத்திய பிதா. இந்த சராசர புஷ்பமான இந்த லோகத்துக்கு பிதா. பிதான்னா இதுக்கு உற்பத்தி காரணமாக இருக்கிறது. ஆகிய லோகத்திய குருச்ச இந்த லோகத்துக்கு நீ குருவும் ஆகிற ஞான பிரதானம் பண்ணுகிற குருவும் ஆகிற. அதா ஆகினாலே சோமசிய சராசரஸ்ய லோகத்திய கரியான். லோகத்தை ரொம்ப கேட்டமாக கொண்டாட வேண்டியவர்கள் பிதாவும் குருவும். நீ இரண்டுமே ஆகிறாய். அதனால லோகத்திய கரியான்னா சர்வ கேட்டனானவர் பூஜ்யதமாக பூஜிக்கப்பட வேண்டியவர்களுக்குள்ளே முதல்வரும் ஆகிறார். அபியதிகா குதோன்னா லோகத்ரயே. லோகத்ரயம்னா சர்வலோகங்களில் உனக்கு சமமானவன் யாரும் இல்லை. அப்படி இருக்க செய்து அபியதிகா குதோன்னா காடுஞாதினா
ஏனாப்பி குணேன நத்வமோ அந்நகால தொடர்யா உன்னை காட்டும் வேறான ஒருவன் காவலாதி குணங்களான எந்த குணத்தினாலேயும் உனக்கு சமமாக மாட்டான் என்று புதோ அபியதித்தா உன்னை காட்டும் வேறொருவன் எப்படி உன்னை காட்டும் அஞ்சனான உன்னை காட்டும் மிகுந்தவனாக ஆவான் இல்லை. இது தோற்றம். இதுக்கப்புறம் சாப்பிடாதான் நான் நீ என்னை மன்னிக்க வேண்டியவன், நீ என்னை கருத்தொள்ள வேண்டியவன். இது லோக குழுவுக்கும் பகவானுடைய சம்மந்தம் செலுத்திட்டு பார்க்கணும். நான் பகவானால கவிக்கின்றது நமக்கு இந்த சொல்றத தஸ்மாவே பிராணிய பிரவிதாய காயம் பிரதாதய சுவாமக பீஜமீர்ஜியம் சிதேவ புஷ்பத்திய சகேவ சத்து பிரியம் பிரியாயாரதி தேவசோடி. பிரசாதையே அப்படின்னாக்க நான் பண்ணின அபராத நிவர்த்தியை செய்து கொள்கிறேன். பிரசாதனம் அப்படின்னு பக்தி பிரவத்தியாதிகளுக்கு தான் பிரசாதனம் பேர். பரமபத சோபானத்துல 5வது அதிகாரம் ஆகிற 5வது படியாகிற பிரசாதனம் அப்படிங்கிறது பக்தி பிரவத்தியாதிகள். முதல்ல விவேகம் உண்டாக வேணும். விவேகத்தினால நிர்வேதம், நிர்வேதத்தினால ஜீதி, ஜீதியினால நிர்வேதம், விவேகம், நிர்வேதம், விரக்தி, ஜீதி, 5வது பிரசாத ஹேதுகம். பிரசாத ஹேதுகம்னா பிரசாதனம். பிரசாதனம்னா பக்தி அல்லவா பிரபத்தி. பக்தி பிரபத்தியாதிகள்லாம் என்ன பண்றது? ஏற்கனவே நாம் பண்ண அபராதங்கள்னால பகவானுக்கு ஏற்படுற நிகிரகத்தை நிவர்த்தி பண்றது. நிகிரக நிவர்த்தி சாதனத்துக்கு பிரசாதனம் பேர். முன்பு அபராதங்களை பண்ணினே இப்ப அந்த அபராதங்களை எல்லாம் நிவர்த்தி பிரசாதையே. பிரசாதையே பானகம் ஈஷம் ஈஜ்யம் சுவாம் ஈஷம் அகம் சுவாம் ஈஷம் ஈஜ்யம் அகம் பிரசாதையே. சுவாம் ஈஷம் என்னத்தோம் சர்வலோகங்களுக்கு நியந்தானாக சர்வேஸ்வரனாக இருக்கிற ஈர்ஜியம் எல்லாரும் வணங்கப்படுவதனாக இருக்கிற உண்மை நான் அகப்பிரசாதையே என்னுடைய அபராதங்களுக்கெல்லாம் நிவர்த்தியாக உண்மை ஜனாதிபதி பூர்வமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சுவானகம் ஈசம் ஈர்ஜியம் பிரசாதையே. தஸ்மாது பிரணம்ய பிரணிதாய பிரணிதாய காயம். தஸ்மாத்துன்னு என்னத்தோம் நீ இந்த கலாச்சாராத்மகமான இந்த ஜகத்து முழுவதற்கும் பிதாவாகவும் லோகம் முழுவதற்கும் குருவாகவும் ஆகையினாலே கரியான் சர்வசிரேஷ்டனாகவும் பூஜ்ய தமனாகவும் லோகத்திலேயும் உனக்கு ஒத்தாரையும் நிக்காரையும் இல்லாத காரணத்தானே தஸ்மாத்து சுழற்சோகத்தை சொன்னது கூட இந்த தஸ்மாத்துக்கு கேட்டுக்குள்ள நடக்கும். தஸ்மாத்து ஆகையினாலே பிரணம்ய பிரணம்யன்னு நம்பும் பிரகரசேன நமனம் உன்னை நன்றாக வணங்கி அஞ்சலி பிரணாமம் கொண்டவர்களால் உன்னை வணங்கி காயம் பிரதிதாய காயம் இந்த சரீரம் பிரணிதாயன பிரணிதானம் சமர்ப்பித்தல். யோகத்துல ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்றது. ஈஸ்வர பிரணிதானம்னா கரண பிரயத்தானை செய்தது பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. காயம்ன்றது சரீரத்துக்கு சரீரமானது கரண பிரயத்தம் உபலட்சணம். கரண பிரயத்தானம் மனசு வாக்கு காயம் சொல்லக்கூடிய கரண பிரயத்தான பண்ணின சர்வத்தை எதி மனதா தியாயதி எத்த வாக்கா வததி எத்ததையோட சரீரோட சரோதி இவைகள் மூன்றையும் பகவான் சமர்ப்பிக்க சொல்லி அதனால எதை மனசு நினைக்கிறானோ அதை வாயால் சொல்கிறான், எதை மனசு பார்த்து சொல்றதோ அதை செய்கிறான். அதனால இவைகளை கரண பிரயத்தானம் செய்யப்படுகிற சர்வத்தையும் பகவான் சமர்ப்பித்து பிரவிதானம் சமர்ப்பணம். தப்பாது பிரணம்ய காயம் பிரீதாய மகம் ஈசம் ஈர்ஜியம்
பிரசாதையே பிரணாமத்தினாலும் கரண பிரயத்தினாலும் செய்த சர்வத்தையும் பெருமாள் திருவிழிகளை சமர்ப்பிப்பதனாலேயும் நான் இதுவரை பண்ணதான ஈசனாகிற கீர்த்தியனாகிற உன்னிடத்துல பண்ண அபராதங்களை எல்லாம் நான் அதனால உனக்கு நிகழ்ச்சி ஏற்படாதவாறு உன்னிடத்துல அபராத சாமனத்தை பிரார்த்திக்கிறேன். கீர்த்தியம் நான் வணங்கத்தேன் ஈடே அப்படின்னு வணங்கிக்கிறேன். ஐயா சொல்றது ஈடே பாதாந்தர்மயம் சதராஸ்த மந்திரம் ஸ்ரீமன்மிருன்ன குருவல்ய கிருபாத்தபோதம் ஸ்ரீதேவநாத குருமாத்ம குணாட்சியம் இதே ஈடே அப்படின்னாங்க ஐயா சொல்றது ஈடே ஈடேன வணங்குகிறேன். ஈர்த்தியானங்களும் வணங்கத்தக்கவன். அதனால ஈகம் ஈர்த்தியம் ஈகம்னா சர்வ நியம்தா ஈர்த்தியம்னா எல்லாரும் வணங்கத்தக்கவன் இல்லையா? அப்படிப்பட்ட சுவாமகம் ஈகம் ஈர்த்தியம் பிரசாதையே. எதனால பிரசாதையே? பிரணமே காய்க்கு பிரதிதானே பிரசாதையே. நீ என்னை எப்படி என்னுடைய அபராதத்தை எப்படி பொறுத்துள்ள வேண்டும்? சோழம் அப்படின்னா சோழன பொருத்தம் சோழுக்கான அபராதங்களை சோழனம் பண்ணுவதுன்னா அபராதங்களை பொருத்தம். சோழும் அழகு நீ நிறைய பேசி சொல்றது நிறைய நிறைய இருக்கு. சமையல ஒதுக்கிறதுனால ஐயா சொல்லி சோறுனா பொருத்தம் சோறு அர்த்தம். நீ என்னுடைய அபராதத்தை பொறுக்க வேண்டியவனாகிறார். பொறுப்பதற்கு நீ அருகன். என்னுடைய அபராதத்தை என்னுடைய அபராதங்களை நீ பொறுப்பதற்கு உரியவன். நீ அதை பொறுத்துக் கொள்ள வேண்டியவன். எதை போல கேட்டா புத்தருடைய அபராதம் பிதா ஏதா போதுமதி ததா பிதா ஈழ புத்திரம். புத்தர் பண்ண அபராதங்களை பிதாவாக பொறுத்துத்தான். ஆமா, அது அது இடைநர. இப்ப சொல்றது பக்திநர. பொருட்கள் அபராதத்தை பொருட்கள் ஒருவன் தம் அப்பனைக்கு விருந்து ஒருவன் யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாதவனை கூப்பிட்டு விருந்து விட்டால் அவன் முன்பு எதை போய் சொல்லி போவான் என்று வெளி முடிச்சிருக்கிறான். தன் அப்பனை கூப்பிட்டு விருந்து விட்டால் அது நிர்பயமாக இருக்கிறான் என போய் இருந்தாலும் சொன்னான். ஏன்னு கேட்டா அந்த குறை இது மறுப்பு வைக்கிறது இவர்தான் சொல்லுவார். அதனால பிதாவுடைய பிதாவுடையதான பிதாவானவன் புத்தருடைய அபராதங்களை எப்படி பொறுத்துக் கொள்ள வேண்டியவனோ அத மாதிரி பிதாவுக்கு அதனால என்னுடையதான அபராதங்களை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டியவன். புத்தருடைய அபராதம் பிதா இவ நம்ம அபராதம் போதும். அடுத்தபடியா சகேவ சக்தி ஒரு சகாவானவன் தனக்கு சமான வயசனாக தன்னுடைய சகாவுடைய அபராதத்தை எப்படி சொல்லுது? சக்தி அபராதம் சகா இவ மம அபராதம் சொல்லுவது. அடுத்தபடியா பிரியா பிரியாயா பிரியா அப்படின்னாங்க ஒரு பிரீத்திமான இருக்கிற மனைவியானவன்
தனது பிரீதிக்கு பாத்திரமானவளான அத ஸ்ரீயினுடையதான அபராதத்தை எப்படி பொறுத்துக் கொள்கிறோம் அப்படி நம்ம அபராதம் பொருள். புத்தருடைய அபராதத்தை பொறுத்துக் கொள்ளாத பிதா உண்டா? சகாசுடைய அபராதத்தை பொறுத்துக் கொள்ளாத பசு உண்டா? பிரியான பசுடைய அபராதத்தை பொறுத்துக் கொள்ளாத பசு உண்டா? இல்லையா? அது மாதிரி என்னுடைய அபராதத்தை நீ பொறுத்து, என்னுடைய அபராதத்தை பொறுத்துக் கொள்ளாத நீ இல்லை. ஆனால் என்னுடைய அபராதத்தை நீ பொறுத்துக் கொண்டே ஆகணும். பிதா பிதேவ பிதா இவ புத்திரஸ்ய சகா இவ சக்தி பிரியா இவ பிரியாயாக தேவ போடும் அருகல் என்று அபராதங்களை இங்க பொறுத்துக் கொள்ள வேண்டியவன் ஆகிறார். அது இது இந்த ரெண்டு 2020 நாம் பண்ண அனாதியான அபராதங்களுக்கு பெருமாள் ஸ்தாபனம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு சோதனையும் பாட்டில வச்சிருக்காருன்னா அதுவும் ஒரு வித்தியாசம். தப்பு பண்றதுக்கும் தெரியணும். பாக்கியத்துல வியாக்கியானம் பண்றார் தம்மா எஸ்மாத்மம் தஸ்மாத்துக்கு முதல்ல வியாக்கியானம் பண்றார் எஸ்மாத்மம் சர்வசிய பிதா பூஜ்யமாக முழுக்க காரணாது முனைக்க சர்வாதிபோதி தர்மாது. எதனால் நீ சர்வலோகத்துக்கு பிதாவாகவும் சர்வலோகத்துக்கு பூஜ்யதமனான குருவாகவும் காரணாதி குணங்கள்னாலே எல்லாரும் சர்வ அதிகனாக இருக்கிறது. யார் தர்மாது சுவாம் ஈகம் ஈர்ஜியம் பிரணம்ய. சுவாமி ஈசம் சொல்றாங்க. ஈசகத்துக்கு சர்வ நியந்தான் சர்வ ஈஸ்வரனாக சர்வ ஈஸ்வரன் எல்லாரையும் வணக்கத்தக்கவனா எல்லாராலும் வணக்கத்தக்கவனா இருக்கிற சுவாம் பிரணம்ய பிரதிதாயத்த காயம். முதல்ல பிரணம்யங்கிறது வணங்குவது பிரதிதாயத்த காயம்னு சரண பிரயத்தாரையும் பண்ண சர்வத்தையும் சமர்ப்பிக்கும் பிரதிதானம் ஈஸ்வர பிரதிதானம் யோகத்துக்கு எல்லா அந்த நீங்க அறிவிக்கப்பட்ட எல்லா கர்மாக்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும். எத் பிரம்மணி பரையசாது சர்வ கர்ம சமர்ப்பணம் மனோவால் பருவிப்பாத்தன் அப்படின்னு சொல்றது அதுதான் ஈஸ்வர பிரதிதானம். செய்கிற எல்லா கர்மம் நம்ம சாத்திய தியாகம் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி யோகத்தை அபியசிக்கிறது ஈஸ்வர பிரதிதானம். ஈஸ்வர பிரதிதானமே இல்லையா? ஈஸ்வர பிரதிதானத்துக்கு யோகத்தினுடைய முக்கிய அங்கம். பண்ணின கர்மாக்களை எல்லாம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கும். பிரணம்ய காயம் பிரதிதாயிட்ட பிரசாதையே. இது ரெண்டுதான் பிரசாதனைகள். பண்ணின அபராதத்தை அவன் கமிக்கணும்னா விக்கிரக நிவர்த்தி ஏற்படணும்னாங்க முதல்ல வேதிக்கணும், அப்புறம் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்க பெருமாளுக்கு என்ன சமர்ப்பிக்க முடியும்? செய்கிற சட்ட பெருமாளை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். காரணம் பயம் மனத்தினால் எது வைக்கணுமோ, நாட்டினால எதை சொல்றோமோ, கல்வியத்தினால எதை செய்யணுமோ எல்லாவற்றையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இது ரெண்டையும் மூலமாக பிரணாமம் பிரணிதானம் இவைகள் ரெண்டின் மூலமாக நாம் உன்னை பிரசாதையே உனக்கு விக்கிரக நிவர்த்தியை உனக்கு என்ன உள்ள கோபத்தை போக்கம் நீ என்ன பண்ணணும்? யதா கிருதாபராதத்தியாபி புத்திரத்தை கிருதாபராதம் இருக்கும். அபராதம் பண்ணினவனா அறிந்த போதிலும் கூட இல்ல புத்திரனுடைய புத்திரனுடையதான அபராதத்தை இல்ல பிதா எப்போ பிரணாம பூர்வகம் பிரார்த்திதான் பண்ண மாட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்க. பிரணாம பூர்வகம் பிரார்த்திதா பிதா. அதே மாதிரி சக்தி அபராதம் சகா பிரதீததி பரமகாருணிகா பிரியா
பிரியாயனே சர்வம் போதும் அல்லது. ஆகினாலே எனக்கு பிரியமானவன் நீயும் உனக்கு பிரீதி பாத்திரமான என்னுடைய அபராதங்களை போக்க வேண்டும், அதை பொறுக்க வேண்டிய प्रतिदाय आयोजन यदि मनसा जागृति विद्या कारणपूर्ति कारण प्रयत्न पंडित प्रणम्य प्रसाद प्रसादार्थ प्रणाम अपराधத்தால் உனக்கு ஏற்பட்ட கோபத்தை கொண்டுவதற்காக प्रसादये सौर्य दृष्टांत दार्शांतिको सादर्शम उत्पादन दृष्टांतங்களுக்கு दार्शांतिकத்துக்கு உள்ளதான மூணு நிதாய அப்படின்னாக்க சமர்ப்பிக்க தரையில் போட்டு கழிச்சு किरीटिनम गतिनम चक्र चक्रहस्तम इच्छा विद्वान दर्शुमहम तथैव अदृष्टपूर्वं हृदिकोऽपि दृष्ट्वा भयेन च व्यतितं मनो मे तदेव मे दर्शय देवरूपं प्रसीदते वेद जगन्निवास अदृष्टपूर्वं दृष्टोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यतितं मनो मे तदेव मे दर्शय देवरूपं प्रसीदते वेद जगन्निवास रूप पूर्व बड़े रूप से शुद्ध देवताधीन अदृष्टपूर्वं அதிர்ஷ்டபூர்வமா இருந்தோம். இத பூர்வம் அதிர்ஷ்டம். இதற்கு முன்னால காணாததான அதி அற்புதமான அதி உக்கிரமான இவங்களுடையதான இந்த ரூபத்தை பார்த்து அதிர்ஷ்ட ரூபம் மிகுந்த பிரீதி உடையவனா ஹர்ஷத்தை உடையவனாக அதான் நம் கண்ணத்திலே எல்லாத்துக்கும் சர்வத்துக்கு நியந்தாவாக எல்லாவற்றையும் விபூதியாக தன் திருநென்று அழைத்துக் கொண்ட இப்படிப்பட்ட அதிர்ஷ்டபூர்வம் யாராலும் இதற்கு முன்னால காண முடியாததான இவ்வளவு அற்புதமான இவ்வளவு உக்கிரமான ரூபமானதே நம் கண்ணனுக்கு உள்ளது என்று நினைத்து இந்த ரூபத்தை பார்த்து பிரீத்தியும் அடைந்தது. பிரீத்தி மட்டுமா நீ பேர் சொல்லலாம். ஆனா பயனற்ற பிரபுத்தம் என்னுடைய மனசானது இதை கண்டு பயத்தினாலே எதிர்க்க முடியும்னா பயத்தினால நடுத்து ஒரு பக்கம் பிரீத்தி ஒரு பக்கம் பயம். அதிர்ஷ்டபூர்வம் திருஷ்டா விழித்தோசி அதிர்ஷ்டபூர்வம் திருஷ்டா பயனற்ற பிரபுத்தி மனகா பிரபுத்தி நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் மனது பயம் பயமா இருக்குன்னு சொல்றதுக்கு உணவா சந்தோஷம் நான் பண்றேன். பிரபுத்தோசி மே மனகா பயம் சாதனை சொன்ன சொல்றா அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டபூர்வம் தவ மகன் அற்புதம் உங்கிரம் ரூபம் திருஷ்வா அகம் விழித்தோசி மே மனக பயம் எனக்கும் பிடித்தான் என் மனதிற்கும் பயப்படும். ஆகினாலே ததேவனை தரிசனே ஆகினால கண்ணா ஜெகன்னிவாச ஜெகன்னிவாச சர்வ தேவதைகளுக்கும் நியந்தாவாக சர்வ ஜெகத்துக்கும் நிவாசம் உள்ளன. சர்வ ஜெகத்யாக
சர்வதேவர்களுக்கு ஈசனாக இருக்கக்கூடிய நீ ததே ரூபம் ததே ரூபம் அப்படின்னாக்க உண்மைதான் அந்த பழைய ரூபம். இந்த ரூபத்தை காட்டுவதற்கு முன்னால அழகா சௌமியமான ரூபத்தோட 4 திருக்கைகளோட அழகான மலையில தீபத்தோட சர்வ ஆபரணங்களை போட்டு கையில கட்ட சக்கரத்தோட எந்த சௌமியமான ரூபத்தை இதுக்கு முன்னால் உடையவனாக இல்லையோ அந்த ரூபத்தையே சௌமிய தர்கை நீ எனக்கு காட்டி விடுறது. பிரதீதனாக்க என்னிடத்துல இந்த பிரசாதம் பண்ணி உள்ளது. இது சொல்றதுக்கு தப்பாங்க நீ உங்களுடையதான பழைய சௌகரியமான அந்த ரூபத்தையே எனக்கு திரும்பவும் சாதிக்கிறது. அதிர்ஷ்டபூர்வம் ஹிருதோஷம் பயனக பிரதிஷ்டம் மனோனே ததேவமே தர்சயதேவ ரூபம் பிரதீததேவேஷ ஜெகன்நிவாச. அதிர்ஷ்டபூர்வம் ஆத்யத்புதம் அதிமுக்கிய ரூபம் தவ ரூபம் பூதம் தவ ரூபம் திருஷ்டுவா கிருஷிதோசி. நான் இந்த ரூபம் வேணாம் அந்த ரூபத்தை காரணம் இந்த ரூபத்தை வேணும் புரிகிறேன் எனக்கு அப்படியமா இருக்குன்னு சொல்லல. இதை பார்த்து அவன் கிருஷிதோசி. இதற்கு அதிர்ஷ்டபூர்வம் இருந்தோம். இதற்பூர்வம் அதிர்ஷ்டம். இதற்கு முன்னால காணப்படாததாக அத்தியுதமாகவும் அசுத்தமாக இருக்கக்கூடிய உண்மையிலான இந்த ரூபத்தை கண்டு நான் மிகவும் பிரீதனாக இருக்கிறேன். ஆனால் பயன பிரசித்தி ஆனா என்னுடைய மனதோ அது பயன பிரசித்தி மனதா பயத்தால் நடுக்கும் விட்டதாக ஆகையினால ததேவ தவ சுப்பிரசன்னம் ரூபம் உன்னுடைய சுப்பிரசன்னமான ரூபம் உன்னுடைய அழகான சௌக்கியமான அந்த ரூபத்தையே எனக்கு தர்சைய தேவேக ஜெகன்நிவாச பிரசீத மயி பிரசாதம். இப்படிப்பட்ட பிரசாதத்தை இப்படிப்பட்ட அனுகிரகத்தை என்னிடத்துல பண்ணிய வேண்டும். தேவானாம் பிரம்மாதீனாமதி ஈசா. பிரம்மாதிகளான தேவர்களுக்கு ஈசனானவன். நீக்கில ஜெகன் ஆசிரியரூட சர்வ ஜெகத்துக்கும் ஆசிரியமாக சர்வ ஜெகத்தையும் தெரிப்புடனாக சர்வ ஜெகத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது. இந்த பிரசாதம் பெறுவது அதிர்ஷ்டபூர்வம் பயனக்கம் மனோனே ததேவ ரூபம் ததேவமே தர்சயதேவ ரூபம் பிரதீததேவேஷ ஜெகன்நிவாச. கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் திரஷ்டுமஹத்வவைல தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவதி ஸ்வமூர்த்தே. கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் திரஷ்டுமஹத்வவைல தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ விஸ்வமூர்த்தே. சகசிரபாகோ விஸ்வமூர்த்தே சதுர்புஜேன. எனக்கு இந்த 1000 கைகள் வேண்டாம். இன்னும் சுப்பிரசன்னமான ரூபம் என்ன சொல்றா? கிரீடினம் கதினம் சக்கரஹஸ்தம். இப்படிப்பட்ட சதுர்புஜேன பவ சதுர்புஜேன தேனை ரூபேன பவ சகசிரபாகோ கணக்கற்ற கைகளை கட்டிக் கொண்டிருக்கிறவனே. இப்போ 4 கைகளோடு கொண்டதான அந்த ரூபத்தோட ஆதாயம். கிருஷ்ணாவதாரத்தை கம்சவனம் வரும் பெருமாளுக்கு 2 கை. அதுக்கப்புறம் அவதாரம் கூட பெருமாள் சதுர்புஜமா சட்ட சக்கரத்தோட அவர் பிறந்த உடனே அப்படிதான் பிறந்தார். பிறந்த உடனே தேவகியானவள் கம்சனுக்கு உள்ள பயத்தினால வியாபத்தமா விலட்சணமாக இருக்காங்க. லோகத்தை எல்லா மனிதர்களையும் போல 2 கையோடு போட்டு சொன்னார். அதனால உடனே 2 கையோட சேர்ந்தார். அவன் பயன்படுகிறது கம்சனுக்காக தானே கம்சவதம் பண்ணி பெருமாள்
4 பிச்சை சொல்லுங்க இருந்தார். பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணுபுராணத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் எல்லாருக்கும் சொல்லிருக்காங்க. பெருமாள் ஹம்சபதம் ஒன்றுன்னா கண்ணனுக்கு 2 தீ. ஹம்சபதமான பிறகு பெருமாள் சதுர்புஜத்தோட சங்க சக்கரத்தோடலாம் துரியோதனா சொல்றானே, இதுதான் பெருமாளுக்கு தெரியணும். நான் தர்மத்தை பண்ணணும்னு தெரியும், நான் பண்ணிட்டு அதர்மம்னு தெரியும். என்ன பண்றது? ஜானாமி தர்மம் நட்டமே சொல்லி எனக்கு தர்மத்தை தான் பண்ணணும்னு தெரியும், ஆனால் அது எனக்கு தொழில் இல்லையா? ஜானாமி அதர்மம் நட்டமே நான் பண்றதெல்லாம் அதர்மம், இதை நான் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அந்த அதர்மத்தை இழுத்து ஏற்படாது. அதனால துரியோதனுக்கு பெருமாள் தெரிஞ்சதும் அவனுக்கு நடக்க திவேகம். ஏன் துரியோதனுக்கு போகணும்? இவனுடைய பங்காளிகள் அத்தனை இவனுக்கு அவ்வளவு விவேகம் உள்ளது. முடிவில் இயக்கி குறிப்பார் முழுமுதல் நீர்மையினாலே கடவுள் வியாக்கியானம் பண்றது. இதுவாக அவர்கள் பயன்படுத்தப்படும் இல்ல, அவர்களும் அனாதிகாரமா பகவானுக்கு விவேகம் உள்ளவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா கலியுகத்தை இவர்களால கட்டமைக்க கூடாது அப்படின்னு பெருமாள் கலியுகம் தொடங்கப்பட்டதுனால துவாபர முடியல அத்தனை பேர் இன்னும் திறக்க வச்சு அத்தனை பேரும் கீழ்வர்களா கட்டமைக்கப்பட்டார். அப்படி இருந்த போதும் இப்ப அந்த சூழ்நிலாம் இல்ல, இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை. மூணாம் பத்து 5ஆம் திருவாங்கி புத்தகம் கூட சுலபமா பார்த்துக்கலாம். இருக்க ஒரு 5 நிமிஷம் தனியன் திருப்பி தன்மை கடங்கடல் கலந்ததினாலே முனியின்றி ஏற்றி குறிப்பார் முழுவதும் இருமினாரே. தனியன் திருப்பி தன்மை முனியின்றி ஏற்றி குறிப்பார். பகவானுக்கு முடிவு கூட உண்டோ அப்படின்னு கேட்டாங்க. இத்தனை பேருக்கு இருந்தது. ரொம்ப விடுவது சொல்லிட்டார். சாதுசனத்தை மனிதர் மனிதர் பிறகு ரொம்ப விடுவது சொல்லிட்டார். சாதுசனத்தை மனிதர் மனிதர் இதற்கு முக்கியமான இதற்கு முக்கியத்துவம் பிரபட்சா மனுசூயவே அப்படி 7வது அத்தியாயத்துக்கு அதுவும் கூட இந்த அர்ஜுனனுக்கு பெருமாள் இருக்கா இவ்வளவு வேலைக்கு சொல்லணும்னா இவனோட அதிகாரியை கண்டதில்லை. இவன் ஒருத்தருதான் பெருமாள் வேஷம் இல்லாத இவன் தன்னை அதிகாரியை காணாமையாலே இல்லையா அர்ஜுனத்தோட மற்ற இவனுக்கு எதிர்குலத்தை இவனுக்கு எதிர்குலத்தை இவ்வளவு பேர் கூட இருந்தார். அவர் இருந்தா இவ்வளவு தான் செய்தானே, அவர்களுக்கு இவன் மேல இல்ல இவனே இல்ல. அதுதான் சங்கநிதி பத்மநிதிகளை கொண்டு கொடுத்து கடலை உள்ளத்துக்கு படைப்பினை சமைத்து கொடுத்து இவர்கள் எதிரிகள் வந்த போது அவர்கள் தன்னை மாற்றேற்று அவர்கள் ரட்சித்து இத்தனையும் பண்ணினவர்கள் ஒரு சோல் சுட்டவாரே கிருஷ்ணனும் அவனுடைய பெருமுடியார்கள் என்று. அதனால அவனுக்கு அவ்வளவு தாக்கு வைப்போகேன ஞாபக கரோமியம் அர்த்தபோக்காக போகான குருக்கான தனியனை புதிய ஒரு வஸ்து கிடைத்தால் அதை இவர்களுக்கு அனுபவத்துக்கு கொடுத்து இவரையும் பண்ணிட்டு ராம் குருக்கான இவர்கள் பேசக்கூடியதான பரம்பரையான வெகு வார்த்தைகளை கேட்டு போறேன் என்று சொன்னார்.
ஒரு மணி சொல்லுவாங்க, அதே கிருஷ்ணன் சொல்லி எடுத்து அது நிமித்தமாக வந்து மூச்சுகிறார். தீர்த்த யாத்திரை போக முடியாது ஆயிடுச்சு. அதனால துரியோகன் கண்ணனுக்கு தேகம் பாராட்டுறது ஒன்றும் சொல்லியில்லை இல்லையா. அவன் புறத்தில் இருந்த அத்தனை பேரும் அவனுக்கு வேஷம் கொண்டுதான் இருந்தார்.